ஹலோ வெற்றிவானவல் வீவர்ஸ். இது வந்து நான் கத்தாழை செடி வச்சுருக்கேன். அதிலிருந்து தான் ஒரு பெரிய பீஸ் 2 வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வெட்டிட்டு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இப்படி வச்சோம்னா இது மாதிரி அதில் இருந்து ஒரு மஞ்சளாக ஒரு திரவம் வெளியே வரும். அதை நீங்கள் போக்கி அடிச்சிடணும். இந்த மாதிரி வெட்டின சைடை கீழே வர மாதிரி வச்சு அதை நல்லா எல்லாம் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அந்த தண்ணியாக வருது பார்த்திங்களா, ஒரு மாதிரி எல்லோ கலரில். அதை அவ்வளோத்தையும் போக்கடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் போட்டு அலம்பி எடுத்துட்டு இதுக்கு சென்டரில் இருக்குது பார்த்திங்களா இந்த ஜெல்லை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வச்சு ஹேர் வாஷ் பண்ணலாம். இதை எடுத்து 2 பீஸாக கட் பண்ணி ஜென்ஸுங்க தலையில் தேய்ச்சி வாஷ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம். அப்புறமா இதில் உள்ள இந்த ஜெல்லை எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி தடவி நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணலாம். நம்ம கையெல்லாம் வெயில் பட்டு அப்படி கருப்பாகிடுற மாதிரி இருக்கும்ல, அதுக்கெல்லாம் தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷமோ 2 நிமிஷமோ விட்டுட்டு அதுக்கப்புறம் கையை அலம்பிட்டால் கூட நல்லாயிருக்கும். நல்லா ஸ்கின்னு நல்லா சாஃப்டாக அழகாக இருக்கும். இதுக்காக நீங்கள் ரொம்ப வேலை மெனக்கெடெல்லாம் வேணாம். ஜஸ்ட்டு அதை மாதிரி எடுத்து டக்குன்னு செஞ்சுருங்க போதும். அந்த ஜெல்லை யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்பாட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கத்தாழை செடி வைக்கிறச்சு பக்கத்தில் அதுவே வேறு புது புது செடியெல்லாம் வளரும். இந்த கத்தாழை இருக்குது பார்த்திங்களா, இது வந்து வாழைக்கண்ணு எப்படி தானாக அடுத்தடுத்து வருது, அது மாதிரி இது அடுத்தடுத்த கண்ணை அதுவே போட்டுட்ருக்கோம், நல்லா வளர்ந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக உங்கள் வீடுங்களில் இந்த மாதிரி கத்தாழை செடியை வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்தி விடுங்க. பார்த்ததுக்கு தேங்க்யூ.